விசுவாசி உலகத்திலிருந்து அனுபவிக்க தொடங்கலாம். மத்தேயு 3:1-2 1-2 7 9 10 11 12 3:1-2 அடுத்தது 7 9 10 11 12 16 17 3:1-2 அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அடுத்தது 7 9 பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 16 17 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஏசப்பா மனம் திருதல் யோவான் சாணன் சொல்லியிருக்காரு, இப்போதே கோடையானது மரத்தின் வேறாக வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளனா உடனே அது வெட்டி அழிக்கப்பட்டுரும், அக்கினினால சுட்டரிக்கப்படும். அதனால் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாரு. அவர் கையில் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை புடைக்கிறது போல் பதறையோ உமையோ வெளியே எடுத்துட்டு அவியாத அக்கினியை போட போகிறார். அதனால் இப்போவே இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். இயேசு ஞானம் சொல்லப்பட்ட போது இயேசு பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது மத்தேயு 4:15-16 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 16-17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 24 அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மனம் திரும்பி நம்ம பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு பிரச்சனைங்க தான், வியாதி பிரச்சனைங்க எல்லாமே இருக்கும். நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுக்காக ஊழியம் செய்யும்போது பரலோக ராஜ்யத்தை நம்ம பார்க்கலாம். நம்மில் பரலோக ராஜ்யம் வரும். பிசாசு பிடித்தவர்களை சந்திரரோகி பிடித்த எல்லா வியாதி கட்டுகளையும் இயேசப்பா நம்ம குணமாக்கக்கூடிய வல்லமை நமக்கு தரார். மத்தேயு 6:31, 32, 33 முதலாவது ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். நம்ம ஃபஸ்ட்டு உலக வாழ்க்கை பிரகாரமாக நமக்கு தேவையானது என்னதென்று இயேசுவுக்கு தெரியும். அதனால் நமக்கு என்ன தேவை நம்முடைய தேவைகளை பற்றி தேடாமல் முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுங்கன்றார். தேடும்போது நம்ம எல்லாமே நமக்கு அவர் கொடுப்பார். எல்லாம் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமாம், நம்ம இயேசு சித்தத்தின்படி நம்ம செய்யணும். முதலாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்ம ஏழைங்களுக்கு உதவி செய்கிறோம். நோயாளிகளை பார்க்கும்போது உண்மையான மனதுருக்கம் வரணும். நம்ம இயேசுப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கடமைக்காக செய்யாமல் உண்மையான மனதுருக்கம் வரணும். ஏழைங்களை பார்க்கும்போது உண்மையான மனதுருக்கம் வரணும். ஒரு நோயாளியை பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கிற வியாதி எவ்வளோ வேதனைப்படுமோ அது மாதிரி ஒரு வேதனையோடு உருக்கத்தோடு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதுதான் பரலோக ராஜ்யம். உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். நம்ம வேஷம் போடாமல் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும் ஏழைகளை பார்க்கும்போது. மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில்
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்திருப்பார்கள். 12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிழக்கில் மேற்கில் எல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் வந்து வெளியே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இயேசப்பாவை தெரிஞ்சு கொள்ளலை. அவர்கள் புத்திரராக இருந்தாலும் இயேசப்பா தெரியல, சீடர்கள் மாத்திரம் தெரிஞ்சுட்டாங்க. அதனால் அவர்களுக்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட பந்தி இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்குது. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசப்பா வந்து இந்த பரலோக ராஜ்யம் தரன்னு சொன்னவர் வந்து நமக்கு வியாதிகளை குணமாக்குவதற்கு வல்லமை கொடுத்துருக்காரு, பிசாசுகளை துரத்துக்கூட வல்லமை கொடுத்துருக்காரு, இறந்து போனவர்களை கூட உயிர்ப்பிக்க வல்லமை கொடுத்துருக்கிறாரு, அசுத்தாவிகளை துரத்து எல்லா வல்லமை. மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானன் தான் பெரியவன் சொல்கிறாங்க, ஆகிலும் பரலோகத்தில் இருக்கிறவங்கள விட அங்கே தான் இருக்கிறவங்க தான் பெரியவர்னு சொல்கிறாரு. யோவான் ஸ்நானன் பெரியவனாக தான் பரலோக ராஜ்யவன் பெரியவனாக இருக்கணும், அவனுடைய சிறியவனாக இருப்பான்னு சொல்கிறார். இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் வந்து பலவந்தம் பண்ணணும். நம்ம இயேசுப்பாவை நம்ம பலவந்தப்படுத்தி, அப்பா எங்களுக்கு செய்யுங்க, உதவி செய்யுங்க, என் பாவங்களை மன்னிங்க, எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுங்க, எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா பாவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும், நம்ம இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். அப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். மத்தேயு 13:3-4. 13. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிட்டு. நிறைய உவமையை பற்றி நிறைய உவமையாக கொடுத்துருக்காரு. விதைக்கிற உவமையை பற்றி கொடுத்துருக்காரு. விதைக்கிற வந்து நல்ல விதையை எடுத்துட்டு விதைக்கிற உவமையாக இருக்குது. பரலோக ராஜ்யம் ரகசியங்களே அவர்களுக்கு அருளப்பட்டது. 13:24. 24. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். 33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதைக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பரலோக ராஜ்யம் வந்து கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. கடுகு விதை வந்து சிறிசாக இருந்தாலும் அது பெரிய மரமாக இருக்குது, பறவைகள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய மரமாக இருக்குது பரலோக ராஜ்யம். புளித்த மாவுனா அது நம்ம வந்து ஒரு படி மாவில் கொஞ்சம் புளித்த மாவு ஊற்றோம்னா அது புளிச்சு பங்கி பெருசாகும். அந்த மாதிரி இயேசப்பாவுடையது பெரிய ராஜ்யம். 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறதே. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதாவது பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. பொக்கிஷம்னு சொன்னால் விலையேறப்பட்டது. அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் விற்று கூட நம்ம அதை எடுத்துக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். நல்ல முத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. முத்து, விலையேறப்பட்ட முத்து, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருள் எல்லாத்தையும் விற்று
அந்த முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு 46 13:46. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மத்தேயு 19:23. 19:23-24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஐஸ்வர்யான் பணக்காரர்கள் வந்து பரலோக ராஜ்யம் கிடைக்காதுன்னு சொல்கிறார். ஏழை ஏழைகள் பார்த்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சுத்தெல்லாம் விற்று கொடுத்து அவங்கள தன்னை போல் நேசிக்கிறவர்கள்லாம் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். எப்படி ஒட்டகமாக இருந்தால் கூட ஊசியின் காது நுழையுமே தவிர, ஆனால் பணக்காரர்கள் மட்டும் பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்லிட்டார். மத்தேயு 20 1, 2, 3. பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 20:16. இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நம்ம வந்து திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நமக்கு என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி தான் பேசுகிறாரு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும். கடைசி நேரத்தில் வந்தவங்களுக்கும் அதே வேலை கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கும் அதே காசு கொடுக்குறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன எங்களுக்கும் அதே காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் காலையிலேருந்து வெயிலில் இருந்தோமே அப்படி. அப்போ என்ன சொல்கிறேன், நான் 1 ரூபா தானே உங்களுக்கு பேசி கூப்பிட்ருக்கேன், அப்போ நான் கொடுக்க வேண்டிய பேசுறது நான் கொடுக்குறேன் தானே உங்களுக்கு. நீங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்து தானே இருக்கேன், நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க. நான் தயாளனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை பற்றி வன்கண்ணனாக இருக்கீங்க, என்னுடைய இஷ்டப்படி அவங்களுக்கு நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்கன்னு வேலைக்காரருக்கு முதலாளி சொல்கிறார். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து பின்னாடி போயிடுறாங்க, பின்னாடி வந்தவங்க முன்னாடி ஏறுறாங்க. இதுலேருந்து பரலோக ராஜ்யம் வந்து முந்தினோர் பிந்தினோர் ஆவர், பிந்தினோர் முந்தினோர் ஆவர்னு சொல்கிறார். யார் வந்து ஏசப்பாக்குள்ளே அதிகமாக வேலை செஞ்சு உண்மையாக உத்தமமாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க முன்னாடி இருப்பாங்க. மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். 2, 3. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ள கன்னிகைகளை பற்றி ஏசப்பா சொல்கிறாரு. தயாராக இருக்கணும், எந்த நேரத்தில் ஏசப்பா வருவார் நம்மளை அழைப்பாருன்னு தெரிஞ்சு நம்ம புத்தியோட புத்தியுள்ள கன்னிகைகளை போட எண்ணெயோட ஆயத்தமாக இருக்கணும். தூக்கம் இல்லாமல் விழித்திருந்து ஜெபித்து ஏசப்பாவுக்கு தயாராக காத்திருக்கணும். மத்தேயு 25:14. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ஓகே. ஏசப்பா இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தை பற்றி நமக்கு ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு. நாம் எல்லாரும் இயேசு நாமத்தினால பரலோக ராஜ்யம் என்ன சொல்லியிருந்தோ அதை பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி.